வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம். புதுவை காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் 7 நாட்கள் நடைபெறும் குழந்தைகள் புத்தக மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மதுபான தொழிற்சாலை அனுமதி விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும். புதுச்சேரி எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேச்சு. இனி விரிவான செய்திகள். கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ. இவரது காதலியான தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராக உள்ளார். சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாராகிளைடிங் செய்து இவர்கள் தங்கள் காதலை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் கடல் மாசுபாட்டிலிருந்து கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நீருக்கு அடியில் தற்போது இந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டுள்ளது. தீபிகா மற்றும் ஜாண்டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் 50 அடி ஆழத்தில் திருமண கோலத்தில் இருவரும் இன்று மோதிரம் மாற்றிக்கொண்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறியபோது, கடல் பாதுகாப்பு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும். கடல்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமாக இருக்க கடல் மாசுபாட்டை தடுக்க வலியுறுத்தும் வகையிலும் காற்று மாசுபாட்டை தடுக்கும் நோக்கத்திலும் ஆழ்கடல் பயிற்சியாளர்களான நாங்கள் இப்படி திருமணம் செய்து கொண்டோம். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கடந்த நவம்பர் 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் முதல் நாள் அன்று பெஞ்சால் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் என்ற அளவில் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் முதற்கட்டமாக ஏனாம் பகுதி விவசாயிகள் 199 பேருக்கு 24,60,000 ரூபாயும் கடந்த 6/1/2025 அன்று வழங்கப்பட்டது. காரைக்கால் பகுதி விவசாயிகள் 5,020 பேருக்கு 11,64,17,100 ரூபாய் கடந்த 16/1/2025 அன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று முதல் புதுச்சேரி பகுதி விவசாயிகள் 7,736 பேருக்கு ரூபாய் 12,22,03,300 நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. ஆக மொத்தம் 12,955 விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கான நிவாரணத் தொகையாக ரூபாய் 24,10,80,400 வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து விவசாயிகள் பயன்படுத்தும் மின் மோட்டார்களுக்கு வழங்கும் இலவச மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை 36.18 கோடி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 9,15,46,227 மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் நிவாரணம் வழங்குவதை தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், வேளாண் துறை இயக்குனர், அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் திரளாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் 7 நாட்கள் நடைபெறும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. 7 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் அரசு செயலர் நெடுஞ்செழியன், இயக்குனர் கலியபெருமாள் பங்கேற்று சிறப்பித்தனர். இக்கண்காட்சியில் 60 அரங்குகளில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இதர புத்தகங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையிலும் பயன்படும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பதிப்பாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். தினமும் மாலையில் 300 உள்ளூர் கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் இக்கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை கவரும் வண்ணம் உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுபான தொழிற்சாலை அனுமதி விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என புதுச்சேரியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் தந்தை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை பேச்சாளர் கடலூர் இரா அன்பழகன், புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இவ்விழாவில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் ஆளும் அரசானது மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் அரசாக இல்லை. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் உள்ள திமுக புதுச்சேரி பாஜகவுடன் நேரடி உறவு வைத்துள்ளது. பாஜகவை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் பஞ்சாயத்து தலைவராக மாறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறும் சூதாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையை மிரட்டி குற்றவாளிகளுக்கு துணை போகிறார் சபாநாயகர். தனது பதவியுடன் உள்துறை அமைச்சர் பதவியையும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வைத்துள்ளார். அடமொழியோட ஒருவர், ஆனால் சபாநாயகர் என்கின்ற பதவிக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு பர்சன் யாருன்னு கேட்டா இந்த சபாநாயகர். நீ என்ன வேலை இன்னி வரைக்கும் செஞ்சிருக்கிற? புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு சீர்குலைவு பிரச்சனைக்கும் குற்றவாளிகளுக்கு துணை நிற்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா இந்த சபாநாயகர். ஏனத்துல தினசரி ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் அளவுக்கு சூதாட்டம். இந்த சூதாட்டத்தை ரிமோட் கண்ட்ரோல்ல நடத்துறது யாருன்னு கேட்டா இந்த புதுச்சேரி மாநிலத்தோட சபாநாயகர். காலாப்பட்டு தொகுதியில் 10 நாட்களுக்கு முன்பு பெரிய அளவு சூதாட்ட கிளப்பு போலீஸ்காரன் பிடிக்கிறான். போனை போட்டு மிரட்டு எல்லாரும் வெளியில அனுப்புற. உனக்கு என்ன வேலை? நீ முதலமைச்சர் ரூம்லயே உட்காந்துக்கிறியா? ஏன் உட்காந்துக்கிற? முதலமைச்சர் மாதிரி ஒரு எடுப்பு முதலமைச்சர் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. எல்லா பிரச்சனையும் தலையிட வேண்டியது. அவர் தலையிடாத பிரச்சனையே எதுவுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சபாநாயகர் தான் பைனான்ஸ் மினிஸ்டர். டெல்லிக்கு நான் போறேன், பட்ஜெட்டுக்கு அனுமதி வாங்குறேன். கேலி கூட்டா இதை படிக்கிறவங்க என்னடா இவங்க சபாநாயகர். ஆனால் அப்படிப்பட்ட நபரை கோமாளித்தனமா நடப்பதற்கு இந்த முதலமைச்சர் அவரை தன்னுடைய அறையிலே அனுமதித்து இருக்கிறார். என்ன அர்த்தம்? நீ பிஜேபியோட பிஜேபி இருந்து 2 எம்எல்ஏ நீ வச்சுக்க கூட. இப்படிப்பட்ட ஒரு சபாநாயகர் என்ற பதவியில வைத்துக் கொண்டு கோமாளித்தனமாக நடக்கக்கூடிய இந்த சபாநாயகரை நீ உன்னுடைய அறையில வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலைமையை முதலமைச்சர் ரங்கசாமி உருவாக்கியுள்ளார். மதுபான தொழிற்சாலையில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஏற்படும் என அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்க்கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, அது சட்டமன்றத்தில் இன்னும் கொண்டு வரல. எதை கொண்டு வரல? இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை. அது வரலாற்றுகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் அளித்துள்ள அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பதவியை வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்றீங்க, பிசினஸ் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு என்ன நடக்குது?
புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைவு. கடற்கரை நகர புதுச்சேரி ரோட்டரி சங்கம் சார்பில் அபயம் தொண்டு நிறுவனம் மூலமாக அரசு பள்ளிகளுக்கு கணினி நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்கம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்துள்ள காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டுக்காக புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்கத்தின் தலைவர் வினோத் சர்மா, செயலர் SS பிரகாஷ் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர் தேவராஜ் மற்றும் ஜிகார் பட்டேல் மற்றும் கூடுதல் ரோட்டரி சங்கத்தின் முதன்மை உறுப்பினர் புருஷோத்தமன் அவர்கள் ஒன்றிணைந்து ரோட்டரி சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களிடம் புதிய கணினி ஒன்றை ஒப்படைத்தனர். மாணவர்களின் நலனுக்காக கணினி ஒன்று தேவைப்பட்டிருந்தது. இதை தலைமை ஆசிரியர் அவர்கள் அபயம் தொண்டு நிறுவனம் மூலமாக புதுச்சேரி ரோட்டரி சங்கத்தின் மூலமாக அபயம் தொண்டு நிறுவனத்திற்கு தெரிவித்திருந்தார். உடனே ரோட்டரி சங்கமானது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அரசு தொடக்கப்பள்ளியின் மாணவர்களின் கணினி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களுக்கு கணினி ஒன்றை நன்கொடையாக வழங்க திட்டமிட்டு அதன்படி செவ்வாய்க்கிழமை காலை கணினி ஒன்றை மாணவர்களின் பயன்பாட்டுக்காக நன்கொடை அளித்தனர். இவ்விழா செவ்வாய்க்கிழமை 11 மணியளவில் காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்கத்தின் தலைவர் வினோத் சர்மா, செயலர் SS பிரகாஷ் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர் தேவராஜ் மற்றும் ஜிகார் பட்டேல் மற்றும் கூடுதல் ரோட்டரி சங்கத்தின் முதன்மை உறுப்பினர் புருஷோத்தமன் அவர்கள் ஒன்றிணைந்து ரோட்டரி சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கணினியை காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சீனிவாசன் மற்றும் ஆசிரியர்களிடம் நன்கொடையாக வழங்கினர். இவ்விழாவில் ஆசிரியர்கள் திருமதி விஜயலட்சுமி, இந்துமதி, முத்தரசி, பானுப்பிரியா, ராஜேஸ்வரி, லாவண்யா, கலைச்செல்வி, பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களின் உரையை கேட்டு மகிழ்ந்தனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் 7ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன், டாக்டர் அமுதா, வாணி பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டி, ஓவிய போட்டியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள், ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள் என பலதரப்பு மக்களும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சங்கத்தலைவர் குணசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, செயலாளர் எட்வர்ட் சார்லஸ், பொருளாளர் முனுசாமி, கௌரவ தலைவர் டாக்டர் ராஜ்குமார், துணை செயலாளர் வெங்கடேசன், மக்கள் தொடர்பு அதிகாரி ஜோயல் அருண்ராஜ், சங்க ஆலோசகர் வில்சன், செயற்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர் ஆசீர்வாதம், ஆசிரியர் சாந்தமோகன், டாக்டர் ஸ்ரீநாத் குமார், திருமேனி, பொன்மூர்த்தி, பிரான்சிஸ் ஜோசப், ஜெயக்குமார், யோகராஜா, குமார், ஆடிட்டர் ராஜு, இளங்கோ, பாலசுப்ரமணி, வெங்கடேசன், நெடுமாறன், செந்தில் வேலவன், சரவணன், சுந்தர், துளசி, வேல்முருகன், அம்பிகா, குமார், கீதா, மித்ரா, அஸ்வினி, சந்திரசேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் சிவக்குமார் என்பவரை பணியிடமாற்றம், பணி நீக்கம் செய்த இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கடசுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் சிவக்குமாருக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார்.
இந்த அதிகாரி முன்னெடுக்கணும். இங்க இருக்கிற காவல்துறை, உளவுத்துறை இது இந்த விஷயத்தை வந்து சரியா போய் சேருங்க. இல்லை என்றால் இங்க மொழி பிரச்சனை மாரி இனப்பிரச்சனை நாங்கள் கண்டிப்பாக மக்கள் எடுத்துவோம். இது மிகப்பெரிய பிரச்சனை. இது சாதாரணமாக கடந்து இப்போ வந்து பேங்க்ல வந்து எல்லாம் பணம் எடுக்க வந்துருக்காங்க. அவங்களை நாங்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது. நாங்கள் அமைதியாக இப்போ நின்று பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வேற மாதிரியா போவோம். எச்சரிக்கை சொல்றோம், கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை சொல்றோம், இங்க இருக்கிற காவல்துறைக்கு எச்சரிக்கை சொல்றோம், உளவுத்துறைக்கு எச்சரிக்கை சொல்றோம். தயவு செய்து இந்த சிவகுமார் தொழிலாளர் பிரச்சனை என்னன்னு கேட்டு உடனே முடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைத்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மணிபாரதி, காமராஜ், ரமேசு, வினோத், பாலாஜி, வேலவன், முகுந்தன், வீராசாமி, பாலன், ரவிக்குமார், வீரப்பன், பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு காலணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவிகளுக்கு காலணி வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயராணி வரவேற்புரையாற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரொட்டேரியன் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு காலணிகளை வழங்கினார். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் ரொட்டேரியன்களான அல்போன்ஸ் லிகோரி, கஸ்பர் முத்தப்பா, மகாலிங்கம், ஆறுமுகம், விஜயநாராயணன், சிவக்குமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் சிவக்குமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். இவ்விழாவின் நிறைவாக ஆசிரியர் சித்திரைவேல் நன்றி கூறினார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் ரூபாய் 3 கோடி மதிப்பில் பல்வேறு இடங்களில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் 3 கோடி ரூபாய் செலவில் 15 பஸ் நிறுத்த இடங்களில் பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டு வருகிறது. இதன் உட்புறத்தில் 4 டிஜிட்டல் டிஸ்பிளேக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் முதல் டிஸ்பிளேவில் புதுச்சேரி வரைபடம் டூரிஸ்ட் மேப் அமைக்கப்படுகிறது. 2 டிஸ்பிளேக்களில் வணிக நிறுவனங்களின் விளம்பரங்கள் செய்யப்படும். 4வது டிஸ்பிளேவில் புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விளம்பரங்கள் செய்யப்படும். மேலும் 8 பேர் அமர்வதற்கான இருக்கை, 2 கண்காணிப்பு கேமரா, அந்த பேருந்து ஸ்டாப்பிற்கு வரும் பேருந்துகளின் வருகை குறித்த அறிவிப்பு டிஸ்பிளே உள்ளிட்டவை அமைக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் விஸ்வகர்ம திட்டத்தின் விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை வெள்ளியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெள்ளியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொது மேலாளர் கோவிந்தராஜன், மாவட்ட தொழில் மையம் இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் பதிவு செய்யும் முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர். இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை மூத்த கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் வில்லியனூர் சேகர் மற்றும் டெரகோட்டா சிற்ப கலைஞர் தேசிய விருதாளர் வில்லியனூர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குரும்பாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 5ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 5ஆம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதியத் தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தலின்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி உள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவண செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், மேலும் இக்கல்லூரியின் பயிலும்
மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த ராஜீவ்காந்தி கால்நடை கல்லூரியில் சம்பளம் கிடைக்காததால் டிசம்பர் மாதம் சம்பளம் கிடைக்காததால் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிர்வாகம் பல முறை நம்மகிட்ட பேசினாங்க. இதே போல் உங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் கிடைக்கிறது கஷ்டம், நாங்கள் கூடுமான அளவு முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடைக்கிறதுக்கான வழி இல்லை. அப்படின்றதுனால நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே பென்ஷன்தாரர்கள் அவங்க வழக்கு தொடர்ந்தனால அந்த பணத்தை இது அரசாங்கம் நிர்வாகம் மாற்றி அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்கிற மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த முடிவு தவறான முடிவு. ஏன்னா சம்பளத்துக்கான ஒதுக்கான பணத்தை அரசாங்கம் எங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் மாதம் வேலை செஞ்சுட்டு சம்பளம் இல்லாமல் போனாக்கா அது நியாயமான ஒரு இது இல்லை. அவங்களுக்கு தனியாக அவங்க பணம் ஒதுக்கி அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்வு காண இந்த அரசாங்கம் முன் வரணும். மேலும் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும். இது தீர்வு காண்ற வரையும் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால் சீக்கிரமாக இது தீர்வு காண்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோயிலில் பணிபுரியும் முடித்திருத்த தொழிலாளர்களையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முடித்திருத்துவோர் நலச்சங்கம் சார்பாக வருகின்ற 24ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வருகின்ற 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் சலூன் கடைகளை அடைத்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. இதனையடுத்து இன்று திண்டிவனத்தில் அதற்கான நோட்டீஸை முடித்திருத்த தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆதி மருத்துவர் சிவா அனைத்து கடையிலும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோயிலில் பணிபுரியும் முடித்திருத்தும் தொழிலாளர்களையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும். முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் முடியை முடியெடுக்கும் தொழிலாளர்களுக்கு முடி சொந்தம் என அறிவிக்க வேண்டும். மேல் சபை உறுப்பினராகவும் அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற முக்கிய பதவிகளில் தங்கள் சமூகத்தினை நியமிக்க வேண்டும். முடித்திருத்தும் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையில் செயல்பட்டு வரும் கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தும் சலூன் கடைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டி வருகின்ற 24ஆம் தேதி முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் முடிதிருத்தும் தொழில் என்பது பாரம்பரியமாக நாங்கள் செய்துட்டு வரோம். ஏற்கனவே ஆதி மருத்துவம் பார்த்தோம். அது கபலீகரம் செய்யப்பட்ட பிறகு சிரங்கின் மேலிருந்து சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா அந்த தொழிலையே இன்றைக்கு கையில் எடுத்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கார்ப்பரேட் கொண்ட தொடர் நிறுவனங்கள் வசதி படைத்தவர்கள் அந்த தொழிலை கையகப்படுத்தி கொண்டு கபலீகரம் செய்து கொண்டு பெரும்பான்மையாக செய்யக்கூடிய எங்களுடைய தொழிலாளர்களுடைய தொழிலை முடக்கின்ற அளவில் இந்த கார்ப்பரேட் போன்ற தொடர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. அதனால் தமிழக அரசு அந்த கார்ப்பரேட் போன்ற தொடர் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை தமிழக அரசு விதிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, விளம்பர பதாகைகளில் முடிதிருத்தலுக்கு 99 முகமழித்தலுக்கு 49 என்று விளம்பர பதாகைகள் வைக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு இந்த பூர்வக்குடியுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற அளவில் இருக்கக்கூடியதை அதுக்கு தடை விதிக்கணும்னு தமிழக அரசு நாங்கள் கேட்குறோம். அதோட கூட இப்போ ஏற்கனவே மேலவையில் பிரதிநிதித்துவம் வருது. அரசியல் பிரதிநிதித்துவமே இல்லாத ஒரு சமூகமாக, அதிகாரம்னா என்னன்னே இல்லாத ஒரு சமூகமாக இந்த மருத்துவ சமூகம் இருக்குது. அதற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேண்டும் என்பதையும், இந்த மேலவையில் எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்குறோம். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நேமன சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15 லட்சம் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் பனந்தோப்பு தெற்கு லே அவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் இதற்கு முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் அழகேசன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுவை விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம். புதுவை காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் 7 நாட்கள் நடைபெறும் குழந்தைகள் புத்தக மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மதுபான தொழிற்சாலை அனுமதி விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும். புதுச்சேரி எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேச்சு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.